கர்த்தர் மேல நேசம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ, தேவ காரியங்கள்ல ஒரு தேவ பயம் நமக்கு இருக்கும் பொழுது, அகைன் பயம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆழமான பாசம், ஆழமான பக்தி. ஏனென்றால் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனாய் இருக்கிறார். எத்தனை முறை நாம் தவறினாலும் அத்தனை முறையும் நம்மை மன்னித்த தேவனாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்றுக்கொண்டவராய் இருக்கிறார். அந்த கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு தேவனுடைய காரியங்கள்ல ஆண்டவர் செய்ததை நினைச்சு அந்த தேவ பக்தி, தேவ பயம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கும் பொழுது ஞானம் அவங்க வாழ்க்கையில துவங்கிருச்சின்னு அர்த்தம். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஞானம் துவங்கி செயல்படுவதற்கு வேண்டுமென்றால் முக்கியமான காரியம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. பயத்துக்கு எதிர்மறை. பயம்னா அந்த நாய்க்கு பயப்படுற மாதிரி, சிங்கத்துக்கு பயப்படுற மாதிரி, அந்த மாதிரி பயம் கிடையாது. சிலருக்கு காக்ரோச்சுக்கு பயப்படுற மாதிரி அந்த பயம் கிடையாது. பயம் என்பது பக்தி, மரியாதை. மரியாதை மிகப்பெரிய மரியாதையை குறிக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும்னா மரியாதைக்கு எதிர்மறை என்ன? ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுறவங்கள நான் பண்ணுவேன், என்னை கனம் வீணப்படுத்துகிறவங்க, என்னை அசட்டப்படுத்துகிறவங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ மரியாதைக்கு எதிர்மறை அசட்டை பண்ணுதல். அப்படி சொல்லலாமா? அசட்டை பண்ணுறது, ஒரு கண்டுக்காமல் விடுறது. நம்ம சாதாரணமாக சொல்லணும், கண்டுக்கிறது இல்லை, என்ன பெரிய விஷயம், நீ பைபிள் வாசிச்சா என்ன, நீ வாசிக்காமல் விட்டா என்ன, நீ ஜெபம் பண்ணாமல் விட்டா என்ன. ஆண்டவர் பிரசன்னத்தை குறித்த ஒரு அசட்டை, ஒரு பக்தி கிடையாது, ஒரு ஆயத்தம் கிடையாது. அசட்டை பண்ணுதல். அப்ப அசட்டை பண்ணுதல் என்பது பயத்துக்கு, மரியாதைக்கு எதிர்மறை. ஒரு அதிகாரி வந்தா குட் மார்னிங் சார் சொல்றோம், டீச்சர் வந்தா குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் மிஸ் சொல்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது மரியாதை செய்வது. மரியாதைக்கு எதிர்மறை பார்த்தா, அவர் வந்தா நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், அது மரியாதை குறைவாக இருக்கிறது அல்லது அசட்டை பண்ணதெல்லாம் இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், என் வாழ்க்கையில ஞானம் வெளிப்பட வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்க்கையில ஞானத்தோடு நான் செயல்பட வேண்டும் என்றால், நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் சரி, நம்முடைய அந்த ஆயுசு நாட்களிலே நாம் ஞானத்தோடு வாழ வேண்டும்.